வந்து பாருங்க அந்த அநியாயத்தை. இந்த வீட்ல இவ்வளவு கேவலமான விஷயம்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உங்க மூத்த பிள்ளை தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா உங்க இளைய பிள்ளைய பாருங்க, அவளோட லட்சணம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? பாத்தீங்களா உங்களுக்கே எவ்வளவு கோவம் வருது. அப்ப எல்லாத்தையும் கண்ணால பார்த்த எனக்கு எவ்வளவு கோவம் வராது. சுதா, உனக்கு என்ன கண்ணுன்னு கெட்டு போச்சா? அங்க என்ன இருக்குன்னு இப்படி வந்து அலறிட்டு இருக்க நீ? அபி, என்ன இருக்கா? என்ன கேள்வி இது? உன் கண்ணால இத்தனையும் பார்த்துட்டு இப்படி கேட்டுட்டு இருக்க? சீச்சி, என்ன கன்றாவியா அது? அறிவு கட்டவளே, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அங்க யார் இருக்கா? எதை பார்த்துட்டு வந்து கண்டது கலியதெல்லாம் உளறிட்டு இருக்க நீ? அதாமா, அவங்களுக்கு தான் கண்ணெல்லாம் கெட்டு போச்சு, உங்களுக்குமே எதுவும் தெரியல. அங்க பாருங்க, உங்க பிள்ளையும் இவரோட பொண்ணும் எப்படி என் வாயில சொல்ல கூச நிறுத்துங்க. எங்க பிள்ளைங்க எப்படின்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல உங்க கண்ணை நீங்க வச்சு பாருங்க. அங்க ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லையா? நான் தானே இப்ப எல்லாத்தையும் பார்த்தேன். அது எப்படி ஒண்ணுமே இல்லாம இருக்கும்? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? பின்னாடி திரும்பி பாரு. என்னத்த கண்டுட்டேன் இப்படி நீ கைய தக்கான்னு குதிச்சிட்டு இருக்க? அறிவு கட்டவளே, நம்ம சரியா தானே பார்த்தோம். அப்புறம் எதுக்கு எல்லாத்தையும் திட்டிட்டு இருக்காங்க? நம்ம கண்ணுக்கு தெரியறது இவங்க கண்ணுக்கு தெரியலையா என்ன? பின்னாடி திரும்பி பாரு. பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் சொல்லு. பாக்குறேன், பார்க்கத்தானே போறேன். என் கண்ணுக்கு தெரியறது அது எப்படி உங்க கண்ணுக்கு தெரியாம போகும்? அங்க இருந்தா தானடி தெரியும். எது இல்லாம இருந்தா எப்படி தெரியும்? சும்மா மொட்டை மாடியில இருக்க பால்கனியை சுத்தி கட்டவா எங்களை கூட்டு வந்த நீ? ஒண்ணும் இல்லையா? இப்பதானே நான் பாத்துட்டு போனேன். எனத்த பார்த்த நீ? எனத்த பார்த்த கனவு வந்துட்டு உளறையா என்ன? அப்படியாத்தான் இருக்கும். சும்மா சும்மா அதை இதான் யோசிச்சுட்டே இருந்தல, அதான் கனவுன்னு கண்டிருப்ப. அபி, இவங்க தான் என்ன பத்தி தப்பா பேசுறாங்கன்னா உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். தெரிஞ்சு என்னமா இப்படி பேசுற? தெரிஞ்சதுனால தான் இப்படி பேசிட்டு இருக்கேன். பின்னாடி திரும்பி பாரு. பாக்குறேன், பார்த்துட்டு அப்புறம் பேசுறேன். யார் நின்னுட்டு இருந்தா? அதான் சொன்னனே, உங்க பையனும் மதுவோட தம்பியும் நின்னுட்டு இருந்தாங்க. என்ன உளற லூசாடி நீ? என் பையனும் மதுவோட தம்பியும் நின்றுக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? உங்க பொண்ணும் மதுவோட தம்பியும் நின்னுட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் தப்பு வேற பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாங்க. ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல என் பொண்ணையும் என் மருமகனையும் ஏதாவது வச்சு தப்பா பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, உனக்கு அவ்வளவுதான். பொண்ணு குளிதோண்டி புதைச்சிருவேன். இங்கதான் நின்னுட்டு இருந்தாங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு என்ன ரக்கமாச்சு பறந்தா போயிட்டாங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்காக என் பையனையும் என் அண்ணன் பொண்ணையும் வச்சு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேருமே நல்ல பிள்ளைங்க. அவங்கள அப்படியே அசிங்கப்படுத்தாதீங்க. எங்கிட்ட சொன்ன மாதிரி வெளியே போய் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. மானம் கெட்டு போயிடும். ஐயோ, இந்த பொம்பளை என்ன இப்படி பேசிட்டு இருக்கு? இங்க இருக்கிறதுலயே இந்த பொம்பளை வாய் பேசாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்னடா இதுவும் நம்மள பார்த்து இப்படி அசிங்கமா திட்டிட்டு இருக்கு. அம்மா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை வீட்டுக்குள்ள எவ்வளவு இடத்துல தேடுறது? வாங்க, எனக்கு வயிறு பசிக்குது, சாப்பாடு போடுங்க. இதுக்காக இந்த ஆண்டி இப்படி நின்னுட்டு இருக்காங்க. அடப்பாவி, எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி சட்டையெல்லாம் மாத்திட்டு வந்து நின்னுட்டு இருக்கான். என்ன சொல்றத கேளுங்க, உண்மையா நான் எல்லாத்தையும் பார்த்து. என்ன பார்த்தாங்க? எதுக்காக இப்படி பேய் பிடிச்ச மாதிரி நிக்கிறாங்க? யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? எனக்கா பேய் பிடிச்சிருக்கு? என்ன, நீங்க முழிக்கிற மொழிய பார்த்தா அப்படிதான் தோணுது. ஏய், அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? வயிறு பசிக்குதுனால. ஏய் லட்சுமி, போய் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு வா. சரி தம்பி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க இங்க தானே இருந்தீங்க. உங்க கூட அந்த ஐசு பிள்ளையே இருந்துச்சு. ஐசுவா? இல்லையே, நான் இப்பதானே வீட்டுக்குள்ளேயே வரேன். நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். வேணும்னா உங்க பொண்ணை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அம்மா, வயிறு பசிக்குதுமா, வாமா. ஏண்டா இப்படி மலை மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, உனக்கு ஒரு சாப்பாடு வேற போட்டு கொடுக்கணுமா என்ன? உன் கையில நல்லா தானே இருக்கு, சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியதானே? தேவ உன்ன திட்டிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்க. நீ திட்டுறது கூட என் காதுல தேன் வந்து பாயுது. பாயும் ஏன் பாயாது? இப்படி சிரிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கிடுவோம். நான் திட்டுற மாதிரி நடிக்கிறேன், நீயும் என்ன முறைச்சு பாரு. என்னால உன்னை முறைக்க முடியாது ஐசு. நீ பாவம், என் செல்ல குட்டி, எவ்வளவு அழகா இருக்க நீ. உன்னை போய் என்னால முறைக்க முடியுமா? ஐயோ ஆண்டவா, இவனை வச்சுக்கிட்டு எப்படி நான் காலம் தள்ள போறேன்னு தெரியலையே. இந்த லட்சணத்துல ஐபிஎஸ். ஏய் தேவா, உனக்கு அவ்வளவுதான். ஒழுங்கு மரியாதையா நான் திட்டுற மாதிரி நடிக்கிறேன், நீ என்ன மாதிரி திட்டுற மாதிரி நடிக்கணும். சரி ஐசு, திட்டுற மாதிரி நடிக்கிறேன். பல்ல கட்டிக்கிட்டு திட்டுனேன்னு வச்சுக்க, யாரும் நம்ப மாட்டாங்க. அப்புறம் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒழுங்கா முறைச்சு பாரு. சரி, நீ இவ்வளவு கம்பல் பண்றதுனால முறைக்கிறேன். இருந்தாலும் இதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஐஷோ, என் அம்மாட்ட நான் கேக்குறேன், உனக்கு எங்க வலிக்குது? அவங்களே பாவம், வயசானவங்க சும்மாவே மேலையும் கீழே ஏறி இறங்கிட்டு இருக்காங்க.
இந்த ஆண்டி வேற அதை இதான்னு சொல்லி இங்க கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்த லட்சணத்துல நீயும் உனக்கு சோறு மட்டும் வேணும்னு வேற கேக்குற. பாவம் அவங்களே காலையில இருந்து எவ்வளவு வேலை பாக்குறாங்க தெரியுமா? அவங்க தனியா பார்த்தா நீ எதுக்கு இருக்க? நீயும் கூட சேர்ந்து வேலை பார்க்க வேண்டியதானே? என்ன சொன்ன? நானும் சேர்ந்து வேலை பார்க்கணும். இல்ல சும்மா சும்மா. அது ஐயப்பா எவ்வளவு பெரிய நடிப்பு. விட்டா சிவாஜி கணேசனையும் சாவித்திரியையும் மிஞ்சிருவாங்க போல. பாருங்க இவன் கேக்குறானே, நீங்களும் கீழே மேல இறங்கிக்கிட்டு இவன் கேக்குறான்னு சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுக்காதீங்க. இவனுக்கு கையெல்லாம் நல்லா தானே இருக்கு. இவனே சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிறட்டும். ஏன் என் அம்மா போடாட்டி நீ போட்டு கொடு. போட்டு தரேன். நிஜமாவா? என் கழுத்துல தாலி கட்டு, அப்புறம் பார்க்கலாம். உண்மையாவா ஐஷு? என்னை விட்டா நான் இப்பயே கூட உன் கழுத்துல தாலி கட்ட ரெடி தான். இப்படி ஒரு மானங்கட்ட விஷயத்தை எந்த ஊர்லயும் பண்ணிருக்க மாட்டாங்கடா. 2 பேரும் பாரு முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்கோம். ஆனா பேசுறத பாரு ரொமான்டிக்கா. இது நல்லா இருக்குல்ல ஐஷு? ஆமா கேவலமா இருக்கு. இதுக்கு தாண்டா அப்பயே விடுன்னு சொன்னேன். கேட்டியா நீ? அப்பெல்லாம் விட முடியாது. இரு உன்னை வச்சுக்கிறேன். ஐயோ வச்சுக்கலாம், வேணா கட்டிக்க. எப்பா என்னால இத பார்க்க முடியலடா சாமி. ஏண்டி அவன் அம்மா கிட்ட அவன் சாப்பாடு போட்டு கேக்குறான். அதனால உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை தான். இப்பவே பாரு இவன் அம்மாவா சாப்பாடு போட்டு தர சொல்லி கேக்குறான். நாளைக்கு கட்டிட்டு வந்த பொண்ணு இப்படித்தானே கொடுமைப்படுத்துவான். நீ சோறு போட்டு கொடுக்கறதெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்கன்னு அர்த்தமா? ஆமா. ஏண்டி அதுக்கு எதுக்குடி உனக்கு கஷ்டமா இருக்கு? அவன் பொண்டாட்டியாச்சு அவனாச்சு. எனக்கு பிரச்சனை தானா? உனக்கு என்னடி பிரச்சனை? ஆமாம் இவனை நம்பி வர்ற பொண்ணு இவன் கஷ்டப்படுத்தினா அது எனக்கும் கஷ்டம் தானே. சேச்சே உன்னை கஷ்டம்லாம் படுத்த மாட்டேன்னு சொல்லும். வாய முடா, நானே ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருக்கேன். பாருங்க மாமா, உங்க பொண்ணு ரொம்ப வாய் பேசுறா. இப்படிலாம் பேசினான்னு வச்சுக்கோங்க, கடைசியில என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? எப்ப பாரு எலியும் பூனையாட்டம் தான் இருக்கீங்க. மாமா இந்த லட்சணத்துல இவ வேற. நீங்க என்னமா பண்ணிட்டு இருந்தீங்களாமே? என்ன பண்ணீங்கடா? அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஆமா ஐஷு, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. மனசாட்சியை தொட்டு சொல்லணுமா? சரி உங்களுக்காக மனசாட்சியை தொட்டு சொல்றேன். என்ன சொல்லணும்? இவனுக்கு மேல பெரிய உலகம் மகா நடிகையா இருப்பா போல. சொல்லுங்க என்ன சொல்லணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ இவளுக்கு முத்தம் கொடுக்கல? அறிவு கட்டவளே, சின்ன பிள்ளைங்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்க? யாரு இவன்? எனக்கு முத்தம் கொடுத்தானா? ஆமா கொடுத்தேன்ல. வாய மூட. இவன் எனக்கு முத்தம் கொடுத்தானா? ஆமா முத்தம் கொடுத்தானே. என்ன கனவதும் கண்டுட்டு பேசுறீங்களா? இந்த ஜென்மத்துல இவன் என் பக்கத்துல கூட நெருங்க முடியாது. இந்த முஞ்சிக்கு நான் முத்தம் கொடுத்தேனா? அத கனவுல கூட நீங்க நினைச்சிருக்க கூடாது. அத உங்க கனவுல இருந்து அழிங்க. கனவுல இருந்து அழிக்கணுமா? அது எப்படி அழிக்க முடியும்? இங்க பாருங்க, கண்டது கழியாதுன்னு கனவு வந்துட்டு வந்து வளர்னீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. இவன் ஒரு ஆளு, இவன் முத்தம் கொடுத்தா நான் பேசாம நின்னுட்டு இருப்பேன்னு நினைச்சீங்க? அதானே என் பொண்ணு எப்பேற்பட்டவ. இவன் முத்தம் கொடுத்தான்னு அவனா பேசாமையா நிப்பா? நல்லா கேளுமா, எங்க இருந்து அந்த பொம்பளைய கூட்டிட்டு வந்த? அது பொம்பளையா? ஆமா பொம்பளைதான். அப்புறம் நீ என்ன ஆம்பளையா? இன்னொரு தடவை இவன் முத்தம் கொடுத்தான் கித்தம் கொடுத்தான்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஏமா நீ உண்மையத்தானே சொல்ற? நான் உண்மையத்தான் சொல்றேன். இந்த ஜென்மத்துல இவன் என் பக்கத்துல நெருங்கவே முடியாது. இந்த லட்சணத்துல முத்தம் கொடுத்தானா? முத்தம் இவன் பல்லு வளர்க்காத வாய வச்சு எனக்கு முத்தம் கொடுத்தா நான் பேசாம இருப்பேன் பாருங்க. யாருடி பல்லு விளக்கல? யார் பல்லு விளக்கல? தினமும் 3 வேளைக்கு பல்லு விளக்குறேன், 6 வேளைக்கு குளிக்கிறேன். அதுவும் இன்னையில இருந்து. உண்மையா நீ பல்லு விளக்க மாட்டியா? சீச்சி விளக்குவேன், 1 வேளைக்கு விளக்குவேன். இனிமே உனக்கு டெய்லி முத்தம் கொடுக்கணும்ல, அதனால 3 வேளைக்கு பல்லு விளக்குறேன், 6 வேளைக்கு குளிக்கிறேன். போடி, அப்படியே ஓடிரு. இனிமே இந்த பக்கம் எட்டி பாத்துறாத. இப்ப எனக்கு சொல்லி அந்த பிள்ளைய விரட்டணும்னு தெரியலையே. ஒருவேளை நான் கனவுதான் கண்டனா? ஒரே குழப்பமா இருக்கே. பாரசுடா, இதுக்கப்புறமா என் பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, இந்த வீட்டுல என்ன நடக்கும்னு தெரியாது. சும்மாவே நான் கடுப்புல இருக்கேன், இதுல நீ வேற. அபி 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 பேசாம பேசுத. தேவா உண்மையை சொல்லி என்ன நடந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல, பேசாம போமா. லட்சுமி அவனா சாப்பாடு வேணும்னு கேட்டான்ல, போய் சாப்பாடு போட்டு வை. சரிமா. டேய் ஃப்ராட் பயலே, நீ எப்பேற்பட்ட ஃப்ராட்னு இப்பதான்டா எனக்கு தெரியுது. ஓ மாச்சி, சந்தோஷமா இருந்தா சரிதான்டா. எப்படியோ என் பேரனையும் பேத்தியையும் சேர்த்து வச்சுட்ட. இதுக்கப்புறம் உன்னையும் ஐசுவையும் எப்படி சேர போறீங்க? அதுக்குத்தான் நீ இருக்கியா மாச்சி. நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? எப்படியோ என் பேர பிள்ளைய சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்டா. சரி சட்டுப்பட்டு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிரு. எல்லாத்துக்கும் போடா கீர்க்கு போயில. கல்யாணத்துக்கு சொன்னேன், நீ வேற ஏதாச்சும் நினைச்சிட்டு இருக்காத. அப்புறம்
இப்படி அடிக்கடி பண்ற வேலை வச்சுக்கிறத அப்புறம் உன் மாமியா கறிட்ட மாட்டிக்கிருவேன். அப்புறம் கல்யாணம் கலாட்டா கல்யாணமா தான் இருக்கும். சரியா மச்சி. கள்ள பையன் எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கான்னு பாரு. ஐயோ எனக்கே ஒரு மாதிரி இருக்கே. ஐஷு போயிட்டாளா? போயிட்டாளே. என்ன கல்யாணம் பண்ணு கல்யாண குஷியோ? படி அம்பத்தன் சிரிப்பா இருக்கே. அப்புறம் எதுக்கு சும்மா ஓட்டிட்டு இருக்க? பேசாம இருங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் அவ்வளவு ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் அவ வீட்டுக்காரர் சண்டைக்கு வந்துருவாரு. சேச்சா நான் எதுக்கு சண்டைக்கு வர போறேன்? நீங்களாச்சும் உங்க ஃப்ரெண்டாச்சு, இதுல நான் தலையிட மாட்டேன். பாருடா, இதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டி எங்க கூட எல்லாம் சேர விடுவீங்களா விட மாட்டீங்களா? ப்ரோ சேர விடாதீங்க ப்ரோ. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்தா நம்மளால தாங்க முடியாது. என்னன்னு சிரிக்கிற? உண்மைதானே, நீங்க 2 பேரும் சேர்ந்தா அவங்க 2 பேரும் காலி. பாருங்க மதனி, அண்ணா எப்படிலாம் பேசுறானு. அவர் கிடக்காரு, அவருக்கு என்ன? இவர் மட்டும் அவர் பொண்டாட்டிய உன் கூட சேர விடலன்னா பஞ்சாயத்து வச்சிருவோம். அப்படி சொல்லுங்க மதனி. ஐயோ நீங்க படுக்க பஞ்சாயத்து கிஞ்சாயத்து வச்சிடாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான் ஏன் நிலைமை. அந்த பயம் இருக்கட்டும் மாப்ள. கல்யாணத்துக்கு அப்புறமும் என் கூட சேரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்களே? சேச்சா சொல்ல மாட்டேனே. பகல்ல வேணா உங்க கூட இருக்கட்டும், ஆனா ஐயோ சும்மா இருங்க. அவர்னு சொல்லியே முடிக்கல, நீங்க சொல்லுங்க மாப்ள. பகல்ல வேணா எவ்வளவு நேரம் உங்க கூட இருக்கட்டும், ஆனா நைட்ல ஐயோ சும்மா இருங்க. சும்மாவே கிண்டல் பண்ணுவா, இதுல நீங்க எடுத்து வேற கொடுக்குறீங்க. சரிங்க மாப்ள, பகல்ல வேணா எங்க கூட இருக்கட்டும், நைட்டு உங்க கூட தான் இருப்பா. ஏய் வாய் உனக்கு அதிகமாயிருச்சு. நான் என்னனே பண்ணேன்? அவ சொன்னதானே சொன்னேன். சும்மா இருடி, யாரும் எதுவும் பேசக்கூடாது. ஐயரே நீங்க என்ன பேசாமே உட்காந்துருக்கீங்க? சீக்கிரமா நேரம் ஆச்சுன்னு சொல்லுங்க. பாருடா பொண்ணுக்கு அவசரத்தை. கட்டுமேல மாப்பிள்ள தாலிய கட்டுங்க. வைச்சூடி பட்டும் வைக்க மாவன் மூலம் மானே மானே உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கல்வன் இங்கு நானே நானே. ஐ லவ் யூ விஜி. உன்னோடுதான் என் ஜீவன், ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம், மாறாதம்மா என் நாடும். மேடம் அப்படி என்ன சின்சியரா பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மாமா, மாப்பிள்ள பொண்ணு ஜோடி எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமா அழகாத்தான் இருக்கு, ஆனா நம்ம அளவுக்கு இல்ல. போங்க மாமா, எப்ப பாரு உங்களுக்கு விளையாட்டு. நமக்கும் இப்படி கல்யாணம் இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. எப்பெல்லாம் கிண்டல் பண்ணி விளையாடுதுங்க அந்த பிள்ளைங்க. எல்லாம் உங்களால தான் மாமா. திடீர்னு களத்துல தாலி கட்டிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டும் முடிஞ்சிருச்சு. உனக்கு இப்ப நான் யாருக்கிட்டையும் சொல்லாம தாலி கட்டினது பிரச்சனையா, இல்ல அதனால ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சது பிரச்சனையா? ரெண்டுமே பிரச்சனை தான் மாமா. போங்க. போகவா? எங்கடி போறது? உங்களை எங்க போச்சுன்னு பேசாம நில்லுங்க. இவ என்ன போங்கன்றா பேசாம நில்லுங்கன்றா? என்னாச்சு இவளுக்கு? ஒருவேளை தாலி கட்டினதுல மண்டை குழம்பி மெண்டல் ஆயிட்டாளா? எவ்வளவு அழகா மாப்பிள்ள பொண்ணுக்கு தாலி கட்டுறாரு பாருங்க. நானும் தாண்டி உனக்கு தாலி கட்டி இருக்கேன். ஆனா எப்படியா கட்டினீங்க? இல்ல அங்க பாருங்க எவ்வளவு அழகா மாப்பிள்ள பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காருன்னு. நீங்களும் தான் இருக்கீங்களே. உனக்கு என்ன இப்ப ப்ரப்போஸ் பண்ணணும் அவ்வளவுதானே? இனிமே பண்ணா என்ன, பண்ணலனா என்ன? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. என்னடா இது, கல்யாணம் ஆனாலும் பிரச்சனையா இருக்கு, கல்யாணம் ஆகலனாலும் பிரச்சனையா இருக்கு. என்னடா பண்றது வெற்றி? யார்கிட்டயும் சொல்லாம தாலி கட்டினத ஒரு குத்தமா? மது. என்ன மாமா? எஸ் ஸ்வீட் மது. இவர் வேற இந்த நேரத்துல ஸ்வீட் காரன்னு எவ்வளவு இன்ட்ரெஸ்டா மாப்பிளையும் பொண்ணையும் பாத்துட்டு இருக்கேன். ஸ்வீட் மதுவா? ஏன் மது? என்ன மாமா நீங்க வேற டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன். நேரண்டி, எல்லாம் என் நேரம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படியே அழுதுகிட்டே இருன்னு விட்டுருக்கணும். ஆனா அவசரப்பட்டு தாலி கட்டினேன் பத்தியா, என்ன சொல்லணும்? மது. என்ன மாமா? என்ன எவ்வளவு நேரம் மது மதுன்னு ஒருத்தர் தொண்டை தண்ணிய கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கேன். உங்களை யார் கத்த சொன்னது? பக்கத்துல தானே இருக்கேன். அவ்வளே வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. என்ன சொன்னீங்க? நான் ஒன்னும் சொல்லலையே, சும்மா சும்மா. சரி இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? மது. சொல்லுங்க, முன்னாடி தானே இருக்கேன். சும்மா சும்மா எதுக்கு மது மதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ டி. லவ் யூ லவ் யூ.
பாய் செல்லக்குட்டீஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆள்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.